மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேஷம் ராசியில இப்பொழுது வரக்கூடிய ஒரு விஷயத்தில், அதுவும் சொத்து விஷயத்தில் மறைக்கப்பட்ட தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பூர்வீக சொத்து அல்லது கூட்டு சொத்துக்களில் உள்ள சில வில்லங்கங்களும் அல்லது மறைக்கப்பட்ட ஆவண விவரங்களும் இப்போது வெளிவந்து பெரிய ஒரு பஞ்சாயத்தையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் முன்னாள் காலங்களில் யாருக்கும் தெரியாமல் செய்த சில சதி வேலைகளோ அல்லது நீங்கள் தெரிந்தும் தெரியாமலோ செய்த வேலைகள் கூட இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனையாகவும் ஒரு முட்டுக்கட்டையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நிற்கும். அதுவும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ சொத்து விஷயத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படலாம். அல்லது உங்களை ஏமாற்றி சில நபர்கள் உங்களுடைய சொத்துக்களை அவர்களுடைய பெயரில் எழுதுவது போன்ற செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது செய்து கொண்டு தான் இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு சொத்து விஷயத்தில் ஒரு கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பங்கு பிரிப்பதில் அநீதியானது நடப்பதாக நீங்கள் இதுவரைக்கும் கருதி கொண்டே தான் இருப்பீர்கள். அவசரப்பட்டு நீதிமன்றம் அல்லது சட்டம் ரீதியான நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கு முன்பு குடும்ப பெரியவர்களை வைத்து சுமூகமாக பேசி பாருங்கள். அப்படி பேசிவிட்டு அதற்கப்புறம் போலீஸு கேஸ்ன்னு நீங்கள் போங்கள். இல்லை என்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய பாதி சொத்தையும் அந்த ஒரு சொத்தை யாரும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். மேஷம் ராசியினரின் போர்க்குணம் இந்த ஒரு இடத்தில் நிதானமாக மாறினால் மட்டுமே சொத்து உங்களுடைய கையை விட்டு போகாமல் சொந்த பந்தங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைநிறுத்தி உங்களுடைய சொத்தையும் அனுபவிக்க முடியும் உங்களால். எனவே முடிந்த அளவுக்கு எந்த விதமான கோபத்தையும் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் காட்டாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை சேர்த்து கொடுக்கும். சொத்து பங்கீடு ஆவணங்கள் அல்லது உரிமை தொடர்பான விஷயங்கள் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பகிரப்படாமல் இருந்திருக்கலாம். பின்னர் உண்மை வெளிவந்த போது குடும்ப உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். மேஷம் ராசியினருக்கு நீதி உணர்வு அதிகமாக இருப்பதால் அவர்கள் கடுமையாக எதிர்த்து பேசுவதால் குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சில சமயங்களில் இந்த பிரச்சனைகள் நீண்ட கால மன வருத்தத்தையும் தேவையில்லாத சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வேண்டுமென்று எதையுமே செய்ய மாட்டீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத மனக்கசப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் பொழுது அதே தேவையில்லாத பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அடுத்ததா உறவினர் மற்றும் தலையீடு விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். குடும்பத்தில் நடந்த அந்தரங்க விஷயங்கள் வெளியில் சென்றதால் உறவினர்கள் தேவையில்லாத ஆலோசனைகள் வழங்க ஆரம்பித்திருப்பார்கள் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும். இது மேஷம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்காத ஒன்று. வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களிடம் வந்து ஏதேனும் ஒன்றை கூறினார்கள் என்றால் அது உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. நீங்களாக போய் கேட்கணும். கேட்கும் பொழுது அவர்கள் கூறினால் அதனை கேட்டு உங்களுடைய மனத்தானது அதனை கேட்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில் இருக்கும். இல்லை என்றால் அந்த ஒரு இடத்தில் யார் கூறினாலும் அவர்களை எதிர்த்து பேச வேண்டும் என்கிற ஒரு மனநிலை மட்டுமே தான் இருக்கும். தங்களுடைய குடும்ப முடிவுகளில் மற்றவர்கள் தலையிடுவதை அவர்கள் எப்பொழுதுமே இந்த மேஷம் ராசிக்காரங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. உங்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இதனால் எங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்ற ஒரு நிலைமையானது உருவாகி உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இன்னும் விலகி கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுக்கு ஆரம்பத்தில் பிரச்சனைகளை கொடுத்தாலும் நீங்கள் அந்த ஒரு நேரத்தில் கூறியது சரிதான் என்பதை காலங்களும் நாட்களும் போக போக நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தின் உள் விவகாரங்களில் தூரத்து உறவினர்கள் அல்லது பங்காளி சண்டைகள் தேவையின்றி நுழைந்து எரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றுவது போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்படலாம். அவங்களின் ஆலோசனைகள் உங்களுடைய குடும்ப ஒற்றுமையை குலைக்கும் நோக்கில் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வீட்டு பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளும் வல்லமை படைத்தவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். எனவே வெளி நபர்களிடம் உறவினர்களிடமும் குடும்ப விஷயங்களை பகிர்வதை முற்றிலும் நிறுத்திவிட்டு அவங்களுக்கு ஒரு எல்லையை வகுத்து கொடுப்பது தற்போதைய ஒரு அவசிய தேவையாகவே உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேஷம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இது சரியாக பொருந்தினால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்களின் வாழ்க்கைக்குள்ள மனதில் உற்சாகமானது பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். எதற்கு? இந்த ஒரு தேதியில் மன உறுதியுடன் நீங்கள் முடிவெடுத்து செயல்பட்டீர்கள் என்றால் அந்த ஒரு முடிவோ அந்த ஒரு செயலோ எதுவாக இருந்தாலும் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது தானாகவே கிடைத்துவிடும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மனதை விட்டு ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கும் இந்த ஒரு நாள் மிகவும்
சரியான ஒரு நாளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். சிலருக்கு திடீர் பணவரவு இந்த ஒரு நாளில் ஏற்பட்டு அது மகிழ்ச்சியான ஒரு நிலைமையும் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் வகையில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனை நீங்கள் சந்தோஷமாக செலவழியுங்கள். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் உங்களுடைய சகோதரர்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள். சில சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் இப்பொழுது நீங்கி நல்லதானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வியாபாரத்தில் ஒரு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது. இனிமே ஒவ்வொரு நாட்களிலும் தைரியமான முடிவுகள் நீங்கள் எடுப்பதினால் அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். மேசம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய ஒரு பழமை உங்களுடைய தைரியம் மட்டும்தான். இதுவரை எடுக்க தயங்கிய ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் வாழ்க்கைக்குள்ள எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுப்பதினால் வாழ்க்கைக்குள்ள அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்றெல்லாம் நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீர்கள். அந்த ஒரு முடிவு ஆரம்பத்தில் சிலருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் பின்னர் அதனுடைய பலம் அனைவருக்கும் புரியவோ ஆரம்பிக்கும். தொழில், குடும்பம், பணம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை என எந்த துறையாக இருந்தாலும் உங்களுடைய தைரியம் உங்களை இப்பொழுது முன்னேற்றவா ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் தைரியத்துடன் எந்த ஒரு முடிவையும் எடுங்கள். அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். மேஷம் ராசியினருக்கு இயல்பாகவே ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் துணிச்சல் அதிகமாகவே இருக்கும். தொழில், வியாபாரம் அல்லது குடும்ப விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில அதிரடியான மற்றும் தைரியமான முடிவுகள் ஆரம்பத்தில் கடினமாக தோன்றினாலும் இறுதியில் அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வெற்றியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய நிர்வாக திறமை அனைவராலும் இந்த ஒரு நேரத்தில் பாராட்டப்படும். அதேபோல் குடும்பத்தில் ஒரு மரியாதை உங்களை வந்து அடைந்து உங்களுடைய குடும்பத்தை உயர்த்திவிடும். சமூகத்திலும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியிலும் உங்களுடைய குடும்பத்தின் அந்தஸ்தும் கௌரவமும் உயரும்படியான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சாதனைகள் மூலமாகவோ அல்லது உங்கள் மூலம் குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரத்தின் மூலமாகவோ இந்த ஒரு மதிப்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் கூட இப்போது உங்கள் குடும்பத்தின் ஆலோசனைகளையும் உதவிகளையும் தேடி வரக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். குடும்பத்தின் பெயர் மற்றும் மதிப்பு உயரக்கூடிய ஒரு காலம் இந்த ஒரு காலமாக இருப்பதால் நீங்கள் அல்லது குடும்பத்தில் ஒருவர் அடையக்கூடிய சாதனை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து உங்களுடைய குடும்பத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் அமைதியாக இருந்த குடும்பம் சமூகத்தில் நல்ல பெயரை பெற்று நல்ல ஒரு அந்தஸ்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்களின் குடும்பம் பற்றிய மதிப்பும் மரியாதையும் இப்பொழுது அதிகரிக்க செய்யும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள், நல்லது மட்டுமே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மேஷம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இது சரியாக பொருந்தினால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்களின் வாழ்க்கைக்குள்ள மனதில் உற்சாகமானது பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். எதற்கு? இந்த ஒரு தேதியில் மன உறுதியுடன் நீங்கள் முடிவெடுத்து செயல்பட்டீர்கள் என்றால் அந்த ஒரு முடிவோ அந்த ஒரு செயலோ எதுவாக இருந்தாலும் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது தானாகவே கிடைத்துவிடும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மனது விட்டு ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கும் இந்த ஒரு நாள் மிகவும் சரியான ஒரு நாளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். சிலருக்கு திடீர் பணவரவு இந்த ஒரு நாளில் ஏற்பட்டு அது மகிழ்ச்சியான ஒரு நிலைமையும் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் வகையில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனை நீங்கள் சந்தோஷமாக செலவழியுங்கள். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் உங்களுடைய சகோதரர்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள். சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் இப்பொழுது நீங்கி நல்லதானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வியாபாரத்தில் ஒரு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது. இனிமே ஒவ்வொரு நாட்களிலும் தைரியமான முடிவுகள் நீங்கள் எடுப்பதினால் அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும்.
மேஷம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய ஒரு பழமை உங்களுடைய தைரியம் மட்டும்தான். இதுவரை எடுக்க தயங்கிய ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் வாழ்க்கைக்குள்ள எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுப்பதினால் வாழ்க்கைக்குள்ள அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்றெல்லாம் நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீர்கள். அந்த ஒரு முடிவு ஆரம்பத்தில் சிலருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் பின்னர் அதனுடைய பலம் அனைவருக்கும் புரியவோ ஆரம்பிக்கும். தொழில், குடும்பம், பணம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை என எந்த துறையாக இருந்தாலும் உங்களுடைய தைரியம் உங்களை இப்பொழுது முன்னேற்றவோ ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் தைரியத்துடன் எந்த ஒரு முடிவையும் எடுங்கள். அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். மேஷம் ராசியினருக்கு இயல்பாகவே ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் துணிச்சல் அதிகமாகவே இருக்கும். தொழில், வியாபாரம் அல்லது குடும்ப விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில அதிரடியான மற்றும் தைரியமான முடிவுகள் ஆரம்பத்தில் கடினமாக தோன்றினாலும் இறுதியில் அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வெற்றியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய நிர்வாக திறமை அனைவராலும் இந்த ஒரு நேரத்தில் பாராட்டப்படும். அதேபோல் குடும்பத்தில் ஒரு மரியாதை உங்களை வந்து அடைந்து உங்களுடைய குடும்பத்தை உயர்த்திவிடும். சமூகத்திலும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியிலும் உங்களுடைய குடும்பத்தின் அந்தஸ்தும் கௌரவமும் உயரும்படியான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சாதனைகள் மூலமாகவோ அல்லது உங்கள் மூலம் குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரத்தின் மூலமாகவோ இந்த ஒரு மதிப்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் கூட இப்போது உங்கள் குடும்பத்தின் ஆலோசனைகளையும் உதவிகளையும் தேடி வரக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். குடும்பத்தின் பெயர் மற்றும் மதிப்பு உயரக்கூடிய ஒரு காலம் இந்த ஒரு காலமாக இருப்பதால் நீங்கள் அல்லது குடும்பத்தில் ஒருவர் அடையக்கூடிய சாதனை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து உங்களுடைய குடும்பத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் அமைதியாக இருந்த குடும்பம் சமூகத்தில் நல்ல பெயரை பெற்று நல்ல ஒரு அந்தஸ்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்களின் குடும்பம் பற்றிய மதிப்பும் மரியாதையும் இப்பொழுது அதிகரிக்க செய்யும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து